ராகவ் கிட்ட அபி வந்து நான் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அத நம்ப மறுக்கிற ராகவ் வந்து நீ தப்பு செய்யலையா? நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உன் மனசாட்சிய கேட்டு பாரு. அது பதில் சொல்லும். என் மனசாட்சிய கேட்டு தான் நான் சொல்றேன். நான் வந்து எந்த தப்புமே செய்யல. சரி தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்கல்ல. அப்ப என்ன தப்புன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்லிட்டேன்ல உன் மனசாட்சி கேளுன்னு சொல்லிட்டு, நான் அதான் வந்து சொல்றேன்ல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் தப்பு செஞ்சேன் நான் மோசமானவன் இருக்கேன். அப்ப நான் என்னதான் தப்பு செஞ்சேன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு நான் நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ இந்த வீட்ட விட்டு போவல்ல. அப்போ உன்கிட்ட நான் சொல்றேன் எல்லா தப்பையும் அப்படி சொல்லிட்டு போறாரு. என்ன தப்புன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தப்பு பண்ணேன்றாரு. என்னதான் கதைன்னு ஒண்ணுமே புரியலப்பா. இவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் எனக்கு தள்ளுறது பெரிய விஷயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அபி. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஆகாஷும் அனுவும் வந்து கோயிலுக்கு போறாங்க. அப்ப வந்து ஓ! இங்க 2 பேரும் சந்தோஷமா கோயிலுக்கும் போறீங்களா? நான் வந்து அபி கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஆகாஷ் நீ சந்தோஷமா இருக்கியாடா? உன்ன சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட வண்டிய வந்து பார்த்துட்டே இருக்காரு. எதா பண்ணலான்னு இந்த வண்டிய விட்டு போவே மாட்டேங்கிறான். போனா தானே எதா பண்ண முடியும். அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஆகாஷ் அந்த வண்டிய விட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து அந்த வண்டியில என்ன பண்றாரு, வந்து பிரேக் ஒயர் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப என்ன ஆக போதோ, அதுக்கப்புறம் அவ்வளோதான் 2 பேருமே வந்து போய் விழுந்து வார வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணா சேரவே முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறாரு. அனு வந்து போலாமா ஆகாஷ் அப்படின்ட்டாங்க. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா வந்து வண்டியில போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு. அப்ப திடீர்னு குறுக்குல வந்து ஒரு வண்டி வந்துடுது. அத ஸ்கிட் பண்ணி இவங்க விழுந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோனே, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாரி ஆகும்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து வந்தவர் வந்து, "ஏன்பா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேங்கிறியா?" அப்படின்னோனே எடுத்து பார்த்தா பிரேக்கே பிடிக்கல. நல்ல காலம் இவர் வந்து உண்மையிலேயே நம்மள காப்பாத்திட்டாரு. இல்ல பிரேக் வந்து சுத்தமா பிடிக்கல வண்டியில. "என்ன சொல்றீங்க ஆகாஷ்?" "ஆமா. நம்ம இந்த வண்டியில வந்துட்டு இருந்தோம். இவர் வந்து தடுத்ததால நம்ம கீழ விழுந்தோம். ஒரு வேளை நம்ம இந்த வண்டியிலேயே போயிருந்தோம்னா கண்டிப்பா எங்கேயாவது விழுந்திருப்போம். நீங்க சொன்னீங்கல்ல வந்து கெடுதல் தான் சொல்லிட்டு, இது கெடுதல் இல்லங்க. நல்லது. கடவுள் வந்து நம்மள காப்பாத்திருக்காரு." அப்படின்னோனே, "என்ன ஆகாஷ் சொல்றீங்க? நம்ம விழுந்தது உங்களுக்கு நல்லதா? விழுந்தத தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உயிர் போல பார்த்தீங்களா? அத தான் நான் யோசிக்கிறேன்." அப்படின்னோனே, நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஆகாஷ். ஆனா இது ஒரு தடங்கல் தானே." அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் தடங்கல் இல்லங்க. நம்மள கடவுள் காப்பாத்திருக்காருன்னு நெனச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆகாஷ் வந்து அனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து இவங்க 2 பேரும் விழவே இல்லையா? இவங்களுக்கு இப்ப எதுவுமே ஆவலையா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு முரளி. நம்ம இவங்க 2 பேரும் எப்படியாவது விழுவாங்க. ஏதோ ஒண்ணு ஆகும்னு நெனச்சுமே எதுவுமே ஆகலையே சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. சரி வந்து ராகவ் கிட்டக்கு அட்வைஸ் பண்றாங்க. "ராகவ் நீ எப்ப பார்த்தாலும் வந்து வேலைன்னு போயிடுற. அபி எங்கேயுமே வெளிய கூட்டிட்டு போ மாட்டேங்கிற. பாரு ஆகாஷ் வந்து அனுவ கூட்டிட்டு போயிருக்கான். இந்த மாரி தான் எங்கேயாவது வெளிய இடத்துக்கு கூட்டிட்டு போனான். ஆனா ஒரு வாட்டியாவது நீ கூட்டிட்டு போறியா? சொன்னா கேளு. நீ போயிட்டு அபிய வந்து வெளிய கூட்டிட்டு போ. கொஞ்சம் வெளிய கிளிய போயிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கும் ரிலீஃப் கிடைக்கும்." அப்படின்னோனே, அது வந்துக்கா எனக்கு வேலை இருக்கு. வேலை எப்பதான்டா இல்ல. இப்ப போறியா? இப்ப இல்லன்னா பாட்டியும் சொல்றாங்க. சரி ஓகே கூட்டிட்டு போறேன். அவள வர சொல்லுங்க அப்படின்னோனே, அபி வராங்க. இவரு கூட போய் என்ன அனுப்புறாங்க பாரு. இவரு கூட அப்படியே நல்லா போயிட்டாலும் நல்லா பேசிடுவாரு இவரு. அப்படி சொல்லிட்டு அபி வந்து புலம்பிட்டே வராங்க. அடுத்து வந்து அபி சொன்னா கேளு. ராகவ் கூட போயிட்டு வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் போறாங்க. 2 பேருமே வந்து போயிட்டுருக்கும்போது பஜ்ஜி கடை நிறுத்துறாரு. "எதுக்கு இங்க நிறுத்துறீங்க?" உனக்கு தான் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால தான் நிறுத்துனேன். எனக்கு ஒண்ணும் பஜ்ஜி தேவையில்ல." அப்படின்றாங்க. "என்ன பஜ்ஜி வேணாமா?" அப்படின்றாரு. சரி உடனே பார்த்துட்டு, "ஆமா ரொம்ப டென்ஷனா இருக்கும். அப்ப பஜ்ஜி சாப்பிட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். சரி, சரி நான் சாப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. உடனே பஜ்ஜி வாங்குறாங்க 2 பேருமே. அப்போ வந்து அபி வந்து சொல்றாங்க, "ஏன்யா என்ன போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற? நான் எவ்வளோ சந்தோஷமா சுதந்திரமா இருந்தேன் தெரியுமா? இப்போ ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிடுறதா இருந்தா கூட உன் கூட தான் வர வேண்டியதா இருக்கு. உன் கூடவே நான் வந்து அழ வேண்டியதா இருக்கு. நீ என்ன அடிமை மாதிரி வச்சிருக்க. எதுக்காக இப்படிலாம் பண்றன்னு?" சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே ராகவ் வந்து அந்த கிருஷ்ணாவ பத்தி ஒரு வார்த்தை இவ சொன்னாளா? இப்போ மனசு கஷ்டப்படுறேன்னு சொல்றாளே, இவள பத்தி நான் இவ்ளோ பேசுறேன். அப்ப கூட ஒரு வார்த்தை கிருஷ்ணா இப்படிப்பட்டவன். எனக்கு முன்னாடியே தெரியும் கிருஷ்ணாவ. அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாளா? என் அக்காவுக்கு துரோகம் பண்றா. இவளெல்லாம் மன்னிக்கணுமா? இவ கூடலாம் நான் வந்து பேசணுமா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து அபி என்ன பண்றாங்க, அப்படியே வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டே வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்ப ராகவ் வந்து என்ன பண்றாரு, ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப திடீர்னு வந்து அங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. அத பார்த்து ராகவ் வந்து அபிக்கு தான் சொல்லிட்டு நெனச்சு பதறி அழறாரு. அத பார்த்துட்டு அபி எனக்கு இல்ல அப்படின்றாங்க. அப்பதான் ராகவ் நிம்மதி அடையறாரு. "ஏன் அபி இப்படி பண்ற? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிடாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதல வந்து அப்படியே வெளிப்படுத்துறாரு. அத பார்த்து அபி கொஞ்ச நேரம் வந்து தன்னையே மறந்துடுறாங்க. இவ்ளோ அன்பு இவர் மனசுல நான் இருக்கேனா அப்போ? இவ்ளோ அன்பு இவர் கொட்டுறாரே! அப்போ இவர் மனசுல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் ஏன் பொய் நாடகம் போடுறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, நீங்க வந்து என் மேல ஏதோ தப்பு சொல்லிட்டே வரீங்க. என் மேல ஏதோ தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது என்ன விஷயம்னு இப்ப நீங்க சொல்லி ஆகணும்னு" சொல்றாங்க. ராகவ் அதிர்ச்சி அடையறாரு. டைம் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்றாரு. "இல்லங்க நீங்க சொன்னா தான் வருவேன். இல்ல வரமாட்டேன்றாங்க." "இப்ப வரப்போறியா இப்ப இல்லையா? எதுக்காக என்ன தொல்ல பண்ற? உன் கூட வந்தாவே பிரச்சனை நல்லா தெரியும். ஆனா இந்த அக்காவும் பாட்டியும் சொல் பேச்சு கேட்குறாங்களா? உன்ன போய் கூட்டின்னு போ சொல்றாங்க. இப்ப பாரு நீ பிரச்சனை பண்ற. இங்க பாருங்க நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது வா" அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு.